இடதுசாரிகள் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய தொகுதியில ஒண்ணுதான் கோவில்பட்டி. இதுக்கு முன்னாடி நடந்த எந்த தேர்தலையும் திமுக வெற்றி பெறவே இல்லை. இந்த தொகுதி அதிமுகவோட கோட்டையா இருக்கு. மக்களுக்கு தேவையான எல்லாத்தையும் அடிப்படை தேவையில இருந்து ஒன்னையும் பார்த்து பார்த்து செய்யற அரசு நம்ம அதிமுக அரசு தான். இந்த தொகுதியில எப்படியாச்சும் ஜெயிக்கணும்னு திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் ரொம்ப முயற்சி பண்ணாங்க. ஆனா அது எல்லாமே தோல்வியில தான் முடிஞ்சது. மக்களுக்கு யாரை எங்க வைக்கணும்னு தெரியும். இந்த முறையும் கண்டிப்பா இந்த தொகுதியில திமுக வெற்றி பெறாது. ஏன்னா ஃபெயிலியர் மாடல் ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப மக்கள் எப்பவோ தயாராகிட்டாங்க. இந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜா இந்த தொகுதி மக்களோட ஃபேவரட்னே சொல்லலாம். கடந்த 3 முறை ஹேட்ரிக் வெற்றி பெற்ற கடம்பூர் ராஜா அந்த தொகுதி மக்களோட பிரச்சனைகளுக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு வந்து மக்கள் மனசுல நல்ல இடம் பிடிச்சிருக்காரு. தீப்பெட்டி தொழில் நலிவடைந்து போவதை தடுக்கிறதுக்கும் பல முறை கோரிக்கை வச்சும் அதை செயல்படுத்தவே இல்லை. சத்துள்ள கடலை மிட்டாயை கொள்முதல் செஞ்சு மாணவர்களுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்க வேணுங்கிறது, அதுக்கப்புறம் கோரைப்புள்ள கொள்முதல் செஞ்சு மானிய விலையில வழங்குவதற்கும் பாய் கொள்முதல் நிலையம் அமைச்சு தரணும் அப்படிங்கிறது இந்த தொகுதி மக்களோட நீண்ட நாள் கோரிக்கையா இருக்கு. இதெல்லாம் பல முறை முறையிட்டும் அதிமுக செல்வாக்கு பெற்ற தொகுதிங்கிற ஒரே காரணத்துக்காக காழ்ப்புணர்ச்சியோட செயல்படுற திமுக அரசு மறுபடியும் நாங்க மக்களுக்கான அரசு இல்லைங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த தொகுதியில மறுபடியும் அதிமுக ஜெயிச்சு ஆட்சி அமைக்குங்கிறது இந்த தொகுதி மக்கள் சொல்றாங்க. அடுத்ததா ஒட்டப்பிடாரம். தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கக்கூடிய ஒரே தனி தொகுதி இந்த ஒட்டப்பிடாரம் தொகுதி தான். பரப்பளவுல பெரிய சட்டமன்ற தொகுதி இதுதான். பொதுவா தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினர் இந்த பகுதியில இருக்காங்க. இந்த தொகுதியில மானாவாரி விவசாயம் தான் முக்கிய தொழிலா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஆயத்த ஆடைகள் உற்பத்தி தொழில் அதிக அளவுல நடக்குது. கொஞ்சம் பின்தங்கிய தொகுதியாவே இருக்கு. இங்கேயும் குடிநீர் பிரச்சனை தீர்க்க முடியாத ஒண்ணா இருக்கு. தாமிரபரணி ஆற்றுல வெளியேற உபரி நீரை இந்த பகுதிக்கு திருப்பி விடணும். படிச்ச இளைஞர்களோட வேலை வாய்ப்பை உறுதி செய்யற மாதிரி இந்த பகுதி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கணுங்கிறது இந்த பகுதி மக்களோட கோரிக்கையா இருக்கு. இவ்ளோ பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த தொகுதியில இருக்கிற திமுக எம்எல்ஏ என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு தான் தெரியல. இந்த தொகுதியோட வளர்ச்சிக்காகவும் இந்த தொகுதி மக்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதற்காகவும் எந்த முயற்சியுமே எடுக்கலன்னு தோணுது. ஏன்னா அதிமுக மக்களை அரவணைக்கிற கட்சி, எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணுங்கிற நோக்கத்தோட செயல்படுற கட்சி. ஆனா திமுக அப்படி இல்லை. தான் குடும்பம் மட்டுமே வளரணும்னு நினைக்கிற கட்சி திமுக. திமுக நிர்வாகிகளும் இப்போ அதே டெக்னிக்கை தான் ஃபாலோ பண்றாங்கன்னு நல்லாவே தெரியுது. இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரணும். அதுக்கு இரட்டை இலை தான் மறுபடியும் ஆட்சி அமைக்கணும். இந்த தொகுதியில உள்ள மக்கள் இப்படி சொல்லிக்கிறாங்க. மக்களுக்கான தலைவர் வந்தா இது எல்லாமே கண்டிப்பா மாறும். 3வதா தூத்துக்குடி. ரயில் நிலையம், துறைமுகம், பஸ் நிலையம், விமான நிலையம்னு 4 வகையான போக்குவரத்து வசதிகளையும் கொண்டுள்ள ஒரு சட்டமன்ற தொகுதி தான் தூத்துக்குடி. இங்க நிறைய வேலை வாய்ப்புகளை தரும் தொழில் நிலையங்கள், மீன்பிடி தொழில், உப்பு உற்பத்தி, சரக்கு வாகன போக்குவரத்துன்னு தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி ஒரு மிகப்பெரிய தொழில் நகரமா இருந்துச்சு. ஆனா இந்த விடியா திமுக ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா தொழில் நகரம்ங்கிற அந்தஸ்தை கொஞ்சம் கொஞ்சமா இழந்துட்டு வருதுன்னு சொல்றாங்க. மக்களுக்கான அடிப்படை வசதிகள், ஏன் குடிநீர் பிரச்சனை கூட இன்னும் சரி பண்ணாம இருக்குன்னு சொல்றாங்க. மாநகரத்துல இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகள், முக்கிய சாலைகள்ல மழைநீர் குளம் போல தேங்கி இயல்பு வாழ்க்கை முடங்கிடுது. இந்த மாநகர்ல போக்குவரத்து நெரிசலால அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் ரொம்பவே அவதிப்படுறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளை மேலிடத்துக்கு கொண்டு போயிட்டு இந்த தொகுதியோட எம்எல்ஏ கீதா ஜீவன் ஏன் முறையிடல? ஓரணியில தமிழ்நாடுங்கிற ஸ்டிக்கர் ஒட்டுற பாணியில ரொம்ப பிஸியா இருக்காங்களாம். தமிழ்நாட்டு மக்களோட அடிப்படை தேவைகளை நிறைவேற்றதை விட திமுக கட்சியோட விளம்பரங்களுக்கு அதிக கவனம் கொடுத்துட்டு இருக்காங்களா? திமுகவும் அதிமுகவும் நேரடியா மோதி பலப்பரீட்சை நடத்துற முக்கியமான இந்த தொகுதியில ஏற்கனவே திமுகவோட தோல்வி உறுதியாகிட்ட நிலையில அதிமுகவோட வெற்றி உறுதியாகுமான்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.